தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி Attica Gold Company. அண்டை நாடான இலங்கையில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அத்தியாவசிய பொருட்களோட விலை பல மடங்கு அதிகரிச்சது. பொருளாதார நெருக்கடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் அந்த நாட்டு மக்கள் பல பேர் கடல் வழியாக அகதிகளாக தமிழகத்துக்கு வந்திறங்கிய காட்சிகளை நம்ம செய்திகளில் பார்த்தோம். பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மக்கள்லாம் நீண்ட கியூவில் நின்னாங்க. அரிசி, பருப்பு, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விலை பல மடங்கு உயர்ந்தது. ஆத்திரமடைந்த மக்கள் பல இடங்களில் வீதிக்கு வந்து போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அண்டை நாடுகள்கிட்ட இலங்கை அரசு உதவி கேட்டது. அதன்படி இலங்கைக்கு 7,500 கோடி ரூபாயை கடனாக கொடுத்து உதவியது இந்தியா. இப்படி பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கடும் பின்னடைவை சந்தித்த இலங்கையில் நிலைமை இன்னும் சகஜ நிலைக்கு திரும்பலை. விலைவாசி உயர்வால் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள் தொடங்கி எங்கே போய் கேட்டாலும் உப்பு இல்லைங்கிறது தான் பதிலாக இருக்குது. அத்தியாவசிய பொருளான உப்பு கூட கிடைக்காம மக்கள் திண்டாடுறாங்க. 4 பக்கமும் கடல் இருந்தும் இலங்கையில் உப்புக்கு தட்டுப்பாடு வர என்ன காரணம்? இந்த இக்கட்டான நேரத்தில் இந்தியா செய்த உதவி என்ன? இதன் பின்னணி பற்றி தான் இந்த பாட்காஸ்ட் பகுதியில் பார்க்கவிருக்கிறோம். வழங்குவதற்காக நான் ரஞ்சித். சூப்பர் மார்க்கெட் அலமாரிகள் காலியாக இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் ஏராளமானோர் பதிவிட்டு வருவதை பார்க்க முடியுது. பல இடங்களில் தேடி ஒரு வழியாக உப்பு கிடைச்சாலும் அதோட விலை மார்க்கெட் ப்ரைஸை விட டபுள் மடங்கு விற்கிறது மக்களை கொதிப்படைய செஞ்சுருக்கு. 1 கிலோ உப்பின் விலை 145 ரூபாய். ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டால் இங்கே 1 கிலோ சால்ட் 27 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே தான் விற்குது. அப்போ இலங்கையில் எத்தனை மடங்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ திடீர்னு உப்புக்கு கூட தட்டுப்பாடு வர என்ன காரணம்னு பார்க்கலாம். முதல் காரணம் உள்நாட்டு உற்பத்தி, அதாவது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் சிவியராக பாதிச்சிருக்கு. பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் மார்ச், ஏப்ரல், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தான் உப்பு உற்பத்தி நடக்கும். ஆனால் மிட் மார்ச்சில் இருந்து கனமழை பெய்ததாலையும் போதுமான வெளிச்சம் இல்லாததாலையும் அம்பாந்தோட்டை, புத்தளம் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய உப்பளங்களில் உற்பத்தி குறைஞ்சி போச்சு. இதில் புத்தளம் மட்டுமே ஒட்டுமொத்த உள்நாட்டு உப்பு உற்பத்தியில் 60% பூர்த்தி பண்ணுது. இன்னொரு பக்கம் உப்பளங்களில் தயாராக இருந்த 15,000 கிலோ உப்பும் தொடர் மழையால் தண்ணியில் அடிச்சிட்டு போனதும் மற்றொரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. புத்தளமில் 50 கிலோ எடை கொண்ட உப்பு மூட்டை வழக்கமாக 420 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய நிலையில் இப்போ 2,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. மார்ச்சில் தான் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, மேலே சரியாகிடும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் மழையால் இப்பவும் உப்பு உற்பத்தி நின்று போச்சுன்னு வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கே சொல்கிறார். நடப்பு நிலவரப்படி இலங்கைக்கு ஆண்டுக்கு 1,80,000 மெட்ரிக் டன் உப்பு தேவைப்படுது. ஆனால் ஸ்ரீலங்கா சால்ட் இண்டஸ்ட்ரி 1,35,000 1,45,000 மெட்ரிக் டன் மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியுது. இருந்தாலும் உள்நாட்டு தேவையில் 60-65% இது பூர்த்தி பண்ணுது. 3 ஆண்டுகளுக்கு முன்னே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டப்போ உதவின மாதிரி இந்த முறையும் இந்தியா உப்பு தட்டுப்பாட்டை போக்க தக்க சமயத்தில் இலங்கைக்கு உதவி இருக்கு. அதன்படி 3,000 மெட்ரிக் டன் உப்பை மத்திய அரசு இலங்கைக்கு அனுப்பியிருக்கு. இதில் 2,800 மெட்ரிக் டன் அரசுக்கு சொந்தமான உப்பளங்களில் உற்பத்தி செய்யப்பட்டது. 250 மெட்ரிக் டன் தனியார் நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கப்பட்டது. இந்தியா இப்படி பெருந்தன்மையோட உதவி செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு நாடு தொடர்ந்து உப்பு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது முரண்பாடாக இருக்குது. எரிபொருள், மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வாங்கினது மாதிரி அடிப்படை தேவையான உப்பை கூட நம்மால் பூர்த்தி செஞ்சிக்க முடியல. இதுக்கும் இந்தியாவின் உதவியை தான் எதிர்பார்த்து நிற்கிறோம்னு அந்த நாட்டை சேர்ந்த கல்வியாளர் டாக்டர் சந்தன விக்ரமசிங்கே அப்படிங்கிறவங்க எக்ஸ்தல பக்கத்தில் ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. இந்தியாவின் உதவியை வரவேற்கும் சிலரோ பொருளாதாரம், மருத்துவம், இப்போ காலநிலை போன்ற மோசமான நெருக்கடியின் போது இந்தியாவின் உதவி அவசியமானது, அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கை இப்படித்தான் இருக்கணும்னு அரசியல் அங்கம் வகிக்கக்கூடிய சிலர் கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. 15 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜனவரி மாதம் தான் இந்தியா கிட்ட இருந்து 35,000 டன் உப்பை இலங்கை இறக்குமதி செஞ்சது. ஆனாலும் உப்பு மீதான இறக்குமதி தடை தளர்த்தப்படலை. இப்போ நிலைமை மோசமாக இருக்குது. அதே நேரம் உள்நாட்டு உற்பத்திக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற தொழில்துறையினரோட வேண்டுகோளுக்கு இணங்க இன்னும் தடை நீடிக்குதுன்னு அமைச்சர் சமரசிங்கே சொல்லியிருக்கார். பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டதிலிருந்தே இலங்கையில் அந்நாட்டு மக்களில் சுமார் 60 லட்சம் பேர், அதாவது 28% பேருக்கு போதிய உணவு கூட கிடைக்காத நிலை இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்போ உப்புக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பஞ்சம் அந்த நிலைமையை இன்னும் மோசமாக்கலாம்னு அஞ்சப்படுது. இந்தியாவோட இப்போதைய உதவிக்கு சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் சூழலின் போது அந்த நாடு எடுத்த நிலைப்பாடு கூட காரணமாக இருக்கலாம்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றாங்க. சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் பதில் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழல் உருவானது.
அந்த நேரத்தில் இந்தியாவின் பதிலடி நடவடிக்கையை பல நாடுகள் ஆதரிச்சது. இந்த விவகாரத்தில் இலங்கை அணிசேரா கொள்கையை கடைபிடிப்போம், யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு அறிவிச்சது. இருந்தாலும் கூட எங்கள் நாட்டின் வான்வெளி பிரதேசத்தை பயன்படுத்தி மற்ற நாடுகளை தாக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெரிவிச்சது. எந்த வகையான பயங்கரவாதத்தையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அங்கீகரிக்கவும் மாட்டோம். பயங்கரவாதத்தை தடுக்க ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம்னோ இலங்கை வெளிப்படையாக தன்னோட நிலைப்பாட்டை அறிவிச்சது. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் கடைசி வாரத்தில் பாகிஸ்தான் கடற்படையோடு சேர்ந்து நடத்த இருந்த கடற்படை பயிற்சியை இலங்கை ரத்து செஞ்சுது. திரிகோணமலை கடற்பகுதியில் இலங்கை பாகிஸ்தான் நாடுகள் இடையே கடற்படைகள் கூட்டு பயிற்சி நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்தியா இதுக்கு தன்னோட கடும் அதிருப்தியை தெரிவித்ததை அடுத்து இலங்கை அந்த முடிவை கைவிட்டது. இதோட தொடர்ச்சியாக தான் உப்பு தட்டுப்பாடு விவகாரத்திலையும் இலங்கைக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டியிருக்கு. இது மனிதாபிமான அடிப்படையிலானது அப்படின்னாலும் கூட ராஜதந்திர ரீதியான அணுகுமுறையாக கூட இருக்கலாம்னு தகவல்கள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.